சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கடகராசி நண்பர்களே, வரக்கூடிய ஆடி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நாம பார்க்க போறோம். முதல்ல சூரிய பகவானை பார்ப்போங்க. சூரியனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான். நல்ல வருமானத்தை கொடுக்கும். ஆனா அதே நேரத்துல வருமானம் வந்தாலும் அந்த வருமானம் எந்த வழியில நம்ம கையை விட்டு போகுதுன்னே தெரியாது. அதனால ஏதாவது ஒரு வகையில செலவினங்கள் அப்படிங்கிறது இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு இருக்கும். ஸோ வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். பணத்துக்கு கஷ்டம் இருக்காது. நமக்கு தேவைக்கு பணம் நமக்கு வந்துடும். அதனால நம்ம குடும்ப சூழ்நிலைகளை சரியா சமாளிக்க முடியும். சரிங்களா? சரி. அதுக்கப்புறம் 12ஆம் அதிபதியான 12ல புதனே இருக்காரு, ஆட்சியா இருக்காரு. அப்ப 12ல புதன் இருந்தாலும் செலவுகள் தான் அதிகமாகும். சில நேரம் செலவுகளை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிறைய செலவு செலவு செலவுன்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் திக்குமுழுக்காட வைக்கதான் செய்யும். ஆனா செலவுகளை சமாளிச்சிடலாம். தேவைக்கு நமக்கு பணம் கிடைச்சிடும்ல, அதனால சமாளிக்க முடியும். அதே வேளையில புதன் சில நேரத்துல மருத்துவ செலவுகளையும் கொடுத்துருவார். சரிங்களா? இப்ப ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு வகையில நமக்கோ நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரும். ஆனா பெரிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் கல்வி வழி செலவுகள் நிறைய வரும். அதாவது நாம படிக்கிறதுக்கோ இல்லைன்னா நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைகள் படிக்கிறதுக்கோ நிறைய செலவு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இந்த மாசம். அடுத்து அரசாங்க அதிகாரிகளாலையும் செலவுகளாகும். அரசாங்க அதிகாரிகள் செலவுன்னா இப்ப அரசாங்க அதிகாரிகிட்ட போய் நம்ம ஏதாவது ஒரு காசு கேட்க ஏதோ ஒரு வேலைன்னு சொல்லி போறோம். அவங்களுக்கு ஏதாவது நம்ம பணம் கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். இது அதாவது அது லஞ்ச பணம் தான், இல்லைன்னு சொல்லலை. அது ஒரு சிலர் வேலைக்காக கூட கொடுப்பாங்க. எனக்கு வேலை வாங்கித்தாங்க அது இதுன்னு சொல்லி கூட யார்கிட்டையாவது கூட காசு கொடுப்பாங்க. இல்லை யாராவது நம்ம கிட்ட காசு கேட்பாங்க, நான் உனக்கு வேலை வாங்கி தரேன், நீ எனக்கு இவ்வளவு கொடு அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனா தயவு செய்து அந்த மாதிரி எதுவும் கொடுத்துறாதுங்க. கொடுத்தீங்கன்னா அந்த காசு மறுபடியும் நமக்கு ரிட்டர்ன் வராது. சின்ன சின்ன வேலைகள் செய்யணும் அப்படின்னா அதுக்கான இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய அமௌண்ட்டுகளை நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது. சரி. அடுத்து செவ்வாய் உங்களுடைய 10வது ராசியில இருக்கிறது நல்லது. ஏன்னா 10வது ராசியில செவ்வாய் இருந்தா தொழில் நல்லா இருக்கும். தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கெல்லாம் புதுசா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கூட வரும். அதனால தாராளமா தொழில் தொடங்கலாம். நீங்க என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே அது கொஞ்சம் மேன்மை அடையிறத நம்மளால இப்ப கண்கூடா உணர முடியும். அந்த வேலையை செவ்வாய் தான் செஞ்சு தருவார். அதே மாதிரி பேரு புகழ் எல்லாம் கூட தருவார். சொத்து சுகங்களை கூட அந்த செவ்வாய் தரக்கூடிய ஒரு அமைப்புகள் இப்ப நமக்கு இருக்கு. அதே போல செவ்வாய் 11வது ராசிக்கு வேற வர்றாரு. ஜூன் 19ஆம் தேதி செவ்வாய் 11வது ராசியில இருந்தாலும் நல்லதுதான். குறிப்பா மருத்துவத்துறையில இருக்கவங்களுக்கும் பூமி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கவங்களுக்கும் அதுக்கப்புறம் இந்த ரியல் எஸ்டேட் மாதிரி எல்லாம் செய்யறாங்கல்ல, அந்த மாதிரி துறையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யோகத்தை கொடுப்பாரு. இந்த காவல்துறையில இருக்கவங்க, ராணுவத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான யோகங்களை அந்த செவ்வாய் கொடுக்கும். அஷ்டமத்துல ராகு இருக்கிறது. ஏதாவது ஒரு காரியம் செஞ்சா நமக்கு தடை தாமதம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு சில காரியம் செய்வோம், அந்த காரியத்துல நமக்கு பிடித்தம் இருக்காது. சரியா செஞ்சோமா செய்யலையா அப்படின்னு ஒரு மனசுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்காது. அது மட்டும்தான் அந்த ராகுனால நடக்கும். அதே போல ராகு அஷ்டமஸ்தானத்துல இருக்கனால ஒரு சிலருக்கு இந்த அல்சர் வந்துடும். அல்சர் இல்லைன்னா வைத்த வலி வந்துடும். இவ்வளவு நாள் அல்சர் வைத்த வலி எல்லாம் உங்களுக்கு வராது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில அடிக்கடி நம்ம சாப்பிடுற சாப்பாடு செரிமானம் ஆகாம அந்த மாதிரிலாம் கூட ஒரு சிலருக்கு அந்த வைத்த வலி வர்றதுக்குடைய ஒரு அமைப்பு மட்டும் கொஞ்சம் இருக்கும். அஷ்டமச்சனி விலகிருச்சு, அது நல்லதுதான், நல்ல யோகம்தான். ஆனாலுமே அஷ்டமச்சனி விலகினா கூட சனி 9வது இடத்துல பவர்ஃபுல்லா இருக்காரு. அப்படி இருந்தா வேலை பார்க்குறவங்க ஒரு சிலர் ரொம்ப கவனமா இருந்துக்கணும். சரிங்களா? ஏன்னா அந்த கிரகம் அவ்வளவு பவர்ல இருந்துச்சுன்னா வேலை மாற்றங்களை உண்டு பண்ணிடும். சில நேரம் நமக்கே தோணும் வேலைக்கு போக வேண்டாம், வேற எங்கேயாவது வேலைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதாவது வேலை மாற்றத்தை, கம்பெனி மாற்றத்தை உருவாக்க பார்க்கும். அப்படி நீங்க பண்ணணும்னா தாராளமா பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா சிலருக்கு எதிர்பாராத விரதத்துல கூட வேலை இழப்புகள் ஏற்பட்டுரும். வேலை இழப்பு ஏற்படுற மாதிரி ஏதாவது தெரிஞ்சுன்னா நீங்க முன்கூட்டியே வேற வேலைக்கு தேடிக்கிங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்படி நீங்க தேடாம அசால்ட்டா இருந்தீங்கன்னா எதிர்பாராத நேரத்துல வேலை இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அப்புறம் கஷ்டமா இருக்கும். சரிங்களா? ஆனாலும் மறுபடியும் வேலை கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நமக்கு ஒரு டென்ஷன் தானே.
சரிங்களா? அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். இப்போ வெளிநாடு போகிறோம், வெளியூர் போகிறோம், விசா வேணும், பிஆர் வேணும், இதெல்லாம் வந்து அந்த சனி பகவான் வந்து கொடுப்பாரு. அதனால வெளிநாடு வாழ் மக்களுக்கு அற்புதமான யோகத்தை வந்து அந்த சனி வந்து கண்டிப்பா செய்வார். இரண்டாவது இடத்துல கேது இருக்கிறது ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கும். கேது 2ல இருந்தாலே அப்படித்தான். யாரெல்லாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வீட்டுல சண்டை சச்சரவுகள் வந்து வராது. அதே மாதிரி வருமானமும் கொஞ்சம் நல்லா தான் வரும். வீட்டை விட்டு பிரியாதவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் கம்மியா இருக்கும், கொஞ்சம் லைட்டா சண்டை மட்டும் வரும், சண்டை சச்சரவு மட்டும் வரும். அது ஒரு நவம்பர் மாசம் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி ஆயிடுச்சுன்னா அந்த தொந்தரவு நமக்கு இருக்காது. அடுத்து உங்களுடைய ராசி மேல சுக்கிரன் இருக்கிறது நல்லது இருக்கு. சுக்கிரன் வந்து வீடு கட்டணும், வீடு வாங்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் போட்டு வாங்கணும், எலக்ட்ரிக் திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதுல எதையாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம நடத்திடலாம். அடுத்து காதலுக்கும் காமத்துக்கும் உடையவர் அவர் தான். அப்ப ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த காதல் காமம் சார்ந்த எண்ணங்கள் அப்படி சொல்றோம்ல, அந்த எண்ணங்கள் வந்து ஈஸியா வர ஆரம்பிக்கும். அப்படி என்ன வந்துச்சுன்னா அதை வந்து நாம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது நல்லது. இப்ப யார் கூடயாவது பேசுறது போலயே ஒரு எண்ணங்கள் வந்து வரும், அல்லது பழகணுங்கிற ஒரு எண்ணங்கள் வரும், அல்லது அடுத்தவங்கிட்ட நம்ம ஃபோன் பண்றது பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் நடக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எண்ணங்கள் என்ன தவிப்புகள் இருக்கும்ல, அந்த தவிப்புகள் மட்டும் கொஞ்சம் இருக்கும். அது வந்து ஒரு சுகமான சுமைதான், அது வந்து நமக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்துல உங்களுடைய ராசி மேல இப்ப குரு இருக்கிறது, அது வந்து நம்ம கவனமா தான் இருக்கணும். ஏன்னா பொதுவாகவே ராசி மேல குரு இருக்கிறது கொஞ்சம் தொந்தரவுகளை வந்து கொடுக்கதான் செய்யும். ஏன்னா அதை வந்து நம்ம ஜென்ம குருன்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்ப ஜென்ம குருன்னா எதையாவது ஒண்ணு இழக்கிறது, அல்லது நிறைய எதாவது ஒண்ணு இழக்கிறது, அதுக்கு பேரு தான் ஜென்மகுரு. அப்ப ஜென்மகுருனாலே ஏதாவது ஒரு வகையில நமக்கு இழப்பீடுகள் ஏற்படுது, அப்படிதான் இருக்கு. சரிங்களா? சரி. பொதுவா பொருளாதார சார்ந்த துறையில வந்து ஒரு சிலருக்கு தட்டுப்பாடுகள் வந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஏதோ ஒரு வகையில அந்த பண கஷ்டம், பண தேவைகள் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி பணத்தை யார்கிட்டையும் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. லாட்டரி ரேஸு, ஷேர் மார்க்கெட் லைன்ல போனோம்னா நமக்கு நன்மைகள் வந்து கிடைக்காது. அதாவது ஆன்லைன்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சரியா வராது கடகராசிக்காரவங்களுக்கு. இனிமேல் ஒரு வருஷத்துக்கு அது சரியா வராது. அதனால ஆன்லைன் தொடர்பான பிசினஸ் நீங்க பண்ணணும்னா அதை நீங்க குறைச்சிக்கிறது தான் நல்லது. இல்லை அப்படின்னா அதுல இழப்பீடுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு வகையில கெட்ட பெயர்கள் வந்து வரும், ஒரு சிலருக்கு மனக்குழப்பங்கள் வந்து இருக்கும், ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கூட வந்துடும். அதனால அந்த ராசி மேல குரு இருக்குங்கிறதே கொஞ்சம் தொந்தரவுடையதான். அதனால எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் ரொம்ப நிதானமா செய்யறது நல்லது. இந்த விஷயத்துல பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம போகக்கூடாது, போகாம இருக்கிறது தான் நல்லது. சரிங்களா? சரி. இப்போ இந்த மாதிரியான பலன்களை தான் இந்த ஆனி மாசத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. அப்ப நல்லா இருக்குமான்னு கேட்டா நல்லா இருக்கும், அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறிப்பா வந்து காசு பணம் பொருளாதாரம் அதெல்லாம் நல்லா இருக்கும். என்ன கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். இந்த குருனால மட்டும் கவனம் மட்டும் இருக்கணும் எந்த விஷயத்த செஞ்சாலும். இதை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஆனி மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாவே ஒரு அற்புதமான மாசமா தான் இருக்கும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.